இப்போ லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் வந்து நம்ம கேவிசி சரிங்களா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்ன மாதிரியான கேவிசி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே தான் மைக்ரோ லேப்புக்கும் எம் லேப்புக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம கேவிசி வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதே வந்து நம்ம நார்மல் லேப்பில் நம்ம வந்து கேவிசிக்கு அப்புறம் என்ன கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ளஸ் நம்ம வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறோம்னா அதனுடைய பர்பஸு, நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன லோன் வாங்கியிருக்கோம், கார் லோன் வாங்கியிருக்கோன்னா அந்த கார் லோனுடைய ட்ராக்கை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். அதை வந்து எஸ்ஓஏன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்கிறனுடைய சுருக்கம் தான் எஸ்ஓஏ. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் என்னென்ன லோன்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அந்த லோனுடைய ரீபேமெண்ட் ட்ராக் ரெக்கார்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் நார்மல் லேப்புக்கு கொடுக்கக்கூடிய பேப்பர்ஸ். நம்மளுடைய லோனில் வாங்கக்கூடிய என்னென்ன விதமான லோன்லாம் வாங்கியிருக்கோமோ அந்த லோனுக்கு உண்டான பேப்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு மட்டும் போக நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டையும் நம்ம சேர்த்து வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. இது மைக்ரோ லேப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதயம் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்தா போதும். இதே நார்மல் லேப்பில் வந்து நம்ம ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்னா ஜிஎஸ்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்க போகிறோம். இதில் உதயம்னா உதயம் சர்டிஃபிகேட். அப்போ நார்மல் லேப்புக்கு வந்து உதயம் சர்டிஃபிகேட் தேவையில்லையானா நார்மல் லேப்புக்கு நம்ம உதயம் சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்தா போதும். ப்ளஸ் அது போக வந்து ஜிஎஸ்டி ஐடி ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும். பட் மைக்ரோ லேப்புக்கு வந்து உதயம் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும். ப்ளஸ் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை அசஸ்மெண்ட் பேசிஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துக்கிடுவாங்க.